வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது மும்பை ஏன் என்னடா அப்ப நான் தான்டா எப்பயுமே ஸ்டார்ட் பண்றது, நான் தான் ஆரம்பிக்கணும். அப்ப நான் எதுக்கு தலைவனா இருக்கிறேங்க? எத்தனை நாள் தான் நீங்களே இருப்பீங்க? நாங்க தானே முன்னாடி இருந்தோம், அப்ப நாங்க ஆரம்பிச்சுட்டு போறோம். என்ன இது இன்னைக்கு நடந்த மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா கேப்டன்னாங்க, ஆனா ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி இருக்காடா நீ சொல்றத பார்த்தா? மேட்ச் வின் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப நான் இருக்கிறதா தான் முன்னாள் தோத்தாங்கன்றியா? அப்படி நான் சொல்லல. அப்படி நினைச்சாலும் 19வது ஓவர் பந்து எடுத்துட்டு போனல, நான் தான் கேப்டன் காட்டுறதுக்காக. அப்பதான் தெரிஞ்சது இப்படி ஒரு கேப்டன் இருக்காருங்கிறதே. எஸ், ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் வந்து பார்த்துருப்பீங்க. சும்மா பஞ்சா பறக்க விட்டாங்க மும்பை இந்தியன்ஸை, பஞ்சாப்னு சொல்லலாம். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, சசாந்த் சிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் பண்ணாரு. அப்போ உங்களோட ஃபேவரட் சர்மா, அசுட்டோஷ் சர்மா, அந்த பையன், அந்த மனுஷன் மட்டும் அவுட் ஆகாம இருந்திருந்தானா இந்நேரம் அம்பானி வீட்டுல அந்த பையன் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் ரபாடா வந்து ஒரு 6 அடிச்சு மேட்சை உயிரை கொடுத்து வந்து லாஸ்ட்ல வந்து ரன் அவுட் ஆனாங்க. இருங்க, மும்பை இந்தியன்ஸை பத்தி சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி நல்லா தெரிஞ்சுதா? வேண்டாமே. ஏன் இப்படி ஏன் உள்ள வந்தாரு சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கையை விட்டு மேட்ச் போற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 5 விக்கெட் விட்டுட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா சசாங்க் அசுட்டோஸ்ல அடிக்க அர்பித் சப்போர்ட் பண்ண 7 விக்கெட் விட்டு மேட்சை வின் பண்ற நிலைமைக்குள்ள வந்துட்டாங்க. ஆமா, உள்ள வந்த பொல்லாடே வந்து ரோஹித் சர்மா பொல்லாடி இவங்க தான் பேசுறது. ஹர்திக் பாண்டியா மதிக்க கூட மாட்டாங்க, இல்ல ஹர்திக் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி நிக்கிறாரு, என்ன சேர்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் கோயிட்ஸ் கிட்ட வந்து அவங்களாம் பேசி ஓவரை வந்து ஜெரால்ட் கோயிட்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. அந்த ஓவர்ல தான் கொஞ்சம் மேட்சை மாத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஹர்திக்கு. உடனே போயிட்டு பாலை புடிங்கிட்டு வந்து நான் தான் இந்த ஓவர் போடுவேன்னு வந்து போட்டாரு. 6 அடிச்சாரு. அடிச்சவனோ அவசரப்பட்டமா சொல்லி கொடுத்துட்டு இதே மாதிரி தான் நம்ம தோனிக்கு போட்டோம், பொழந்தாரு அப்படின்னு நினைச்சிட்டு. எனக்கு என்ன டவுட்னா, ஹர்திக் பாண்டியா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டே கிடையாது, எதுக்காக உள்ள வந்தாரு? ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஸ்பெஷலிஸ்டே கிடையாது, அப்புறம் போட்டாருன்னு கூட கேட்கலாம். பட் இருந்தாலும் ஒரு கேப்டனா தன்னை முன்னிறுத்தி 19 போடுறாருன்னா அதுக்கு தைரியம் வேணும். அதே மாதிரி பஞ்சாப் சைடு வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு டீம் சொல்லுவாங்க. ஓப்பனிங் ஆர்டர் எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிய மாட்டுது. ஏன் ஹர்திக் பாண்டியாவை சாம் கரன் பின் தொடர்றான்னு புரியல. ஃபாலோ பண்றாரு, அவர் ஸ்டைல ஃபாலோ பண்றாரு. கேப்டன்ஷிப் பண்ணாலும் பண்றாங்க, டபான் பேட்டை தூக்கிட்டு ஓப்பனிங் பண்ண வந்துடுறாங்க, டபான் ஓவர் போட முதல்ல வர வந்துடுறாங்க. சாம் கரன் வந்து ஓப்பன் பண்ண விதம் எனக்கு பிடிக்கல. ஆப்வியஸ்லி நீங்க சொல்லலாம், உடனே சென்னை சூப்பர் கிங்காக ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்போ ப்ரெஷர் கண்டிஷன் வேற அஸ் அ பிளேயர். பட் கேப்டன் போது ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் கேப்டன் பொறுப்பு வச்சுட்டு ஓப்பனிங்கில் ஆடுறது ஈஸியே கிடையாது. நீங்கள் நார்மல் கிரிக்கெட் எடுத்து பார்த்தாலே தெரியும், நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் விட முடிச்சு கொடுக்குற ஐடியா தான் வரும். அதை சாம் கரன் ஃபைனல் பண்ணல. அண்ட் ஸ்டில் இப்போ எனக்கு சிக்கந்தர் ராசா எங்க உட்கார வச்சிருக்காங்க பத்திரமா? எதுக்கு அடுத்த சீசன் ஆட வைக்குது? ஐயோ, பேட் ஷோவுக்கு நீங்க உட்கார வைக்க அவசியமும் கிடையாது. ஆக்சுவலி இப்போ ரூசவ் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க, அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நல்ல மூவ் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா பஞ்சாப் எப்பவுமே பண்ணுவாங்களா ஒரு தப்பு, டீமை மாத்திட்டே இருப்பாங்கல்ல, அந்த தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. SRH அதை பண்ணுவாங்க வழக்கமா, பஞ்சாப் இப்ப அதை பண்றாங்க. ஏன்னா போன மேட்ச் வந்து அதர்வாட் ஐடியா ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்தாரு, பிரப்சிமரன் சிங் ஓப்பனிங் பண்ணாரு. ஸோ இப்போ வந்து நானே வரேன் சாம் கரன் தூக்கிட்டு பேட்டை எடுத்துட்டு வராரு உள்ள. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பஞ்சாப் கிட்ட இருக்கு. பட் பஞ்சாப் வந்து ஃபைட் பண்றாங்க, வழக்கமா இதை பண்ண மாட்டாங்க, ஃபைட் பண்றாங்க, தனியா ஃபைட் பண்றாங்க. ஆனா பஞ்சாப் கிங்ஸ் பண்ணல, 2 பேர் மட்டும் தான் பண்றாங்க. அதான் சொல்ல வந்தேன், மருதுராஜிக்கு 2 பேர் தான். டாப் 5ல வந்த பிளேயர்ஸ் சைடில் சரியான ஸ்கோரே இல்லை. லிவிங்ஸ்டன்லாம் ஒரு ரன் அடிச்சுட்டு வரதுக்கு எதுக்கு உள்ள வந்தாருன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நம்மளுடைய பையன் சசாந்த் சிங் ஆகட்டும் அண்ட் சர்மாவாகட்டும் பொழந்தாங்க. எஸ்பெஷலி அசுட்டோஷ் சர்மாலாம் வந்து 217 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. அவர் இன்னிங்ஸ்ல செம்மையா இருந்துச்சு உண்மையாவே. அந்த பும்ராவோட ஓவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ரெஷர் ஆச்சு, அதனால தான் கொஞ்சம் அடிக்க பேட்டை வெளில விட்டாரு. பவர் இல்லாதால சரியா போகல. பிகாஸ் ஆல்ரெடி அவர் ரொம்ப டயர்டாக தான் ஆடிருந்தாரு. 25 பாலுக்கு ஆல்மோஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒரு பால் அவருக்கு கஷ்டமான பாலாக அமைஞ்சிச்சு. பட் ஆனால் இருந்தாலுமே இந்த சைடு மும்பை இந்தியன்ஸை பார்க்கும்போது செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சூரியகுமார் அதை அடிச்சா 50க்கு மேலே, இல்லைன்னா டக் அவுட் அப்படின்ற மாதிரி தான். 4 இன்னிங்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று 50+ அடிச்சாரு, இன்னொரு 78 அடிச்சிருக்காரு, பாக்கி 2 டக் அவுட். ஸோ செம்மையா இருக்கு. ரோஹித் சர்மா ஆல்மோஸ்ட் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இந்த மாதிரி 2 டக் ஆகி 2 50 அடிச்சா கூட பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் ஒருத்தர் வெறும் டக்கு மட்டும் தான் ஆயிட்டு இருக்காரு, என்ன பண்றதோ தெரியல. மேக்ஸ்வெல் தேவையில்லாமல பேசாதரா சொல்லல. மேக்ஸ்வெல் அப்புறம் மேக்ஸ்வெல் தான் டக் அவுட் ஆயிருக்காரு, 3 டக் அவுட். அவர் ரொம்ப டீசெண்டா ஒத்துக்கிட்டாரு போயிட்டு. அவர் இல்ல என்ன ஆட வைக்காதீங்க, வேற யாராவது ஆட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு உண்மையான பிளேயரா இருந்தா நான் ஆடுறேன் உங்களுக்கு ஆடி கொடுக்குறேன்னு வந்திருக்கணும். அது ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கடா, தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கடா. அப்ப டீம் விட்டு போயிடும், எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிக்கணும்னு சொல்லணும். அப்படி சொன்னா சொல்லிட்டு போயிடலாம், ரீப்ளேஸ்மெண்ட் காசு வராது. ஓகே ஸ்டில் ஓகே சூப்பர். பவுலிங் அட்டாக் பத்தி சொல்லு. இல்ல நான் இன்னொருத்த பத்தி பேசி ஆகணும். யாரு? ஹிட்மேன் ரோஹித் சர்மா. சோ அதாவது கேப்டன்சி விட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு பிரஷருமே இல்ல மனுஷனுக்கு, கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதான் தப்பு. ஃப்ளோவா ஆடிட்டு இருக்காரு. 12 ஓவருக்கு அப்புறம் ரோஹித் சர்மா மூஞ்ச பார்த்து இருக்கணும்.
ஃபுல்லா பிரஷர் எடுத்து இங்க போடா அப்படின்னாரு. ஹர்திக் பாண்டியா வராரு அப்படின்னு கேப்டன்டா சரி அப்படின்றாரு. அது ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே அனிமேட்டடா இருந்தாங்க. நாட் ஓன்லி ரோஹித் சர்மா, ஆகாஷ் மெத்வால் ஃபீல்ட் செட் பண்ணிருக்காரு. நம்ம பார்த்ததுமே டிம் டேவிட் உள்ள வந்து அம்பியர்ட்ட பேசிட்டு இருக்க, நீ என்ன அம்பியர்ட்ட பேசுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இஷான் கிஷன் அங்க கை கட்டி ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு. சப்ஸ்டிட்யூட் வந்து டெவால் பிரைஸ் போய் பொலாட் கிட்ட பேசிட்டு வராரு. ஏன் என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. கூட்டத்துல மும்பை ஃபேன்ஸ் கொஞ்சம் நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. என்னதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் மேட்ச் வந்தாலே பஞ்சாப் தானப்பா அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. எப்படி இருக்கு மேட்ச்ன்றத நீங்க இன்னைக்கு பார்த்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். 2 சூப்பர் ஓவர் போயிருப்பாங்க. ஒரு சூப்பர் ஓவர் பாக்குறது அரிது, இல்ல 2 சூப்பர் ஓவர் போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா டஃப் கொடுத்து அடிச்சுக்கிற டீம் தான். நீங்க வேணா பாருங்க, டாப் ஆர்டர் ஒழுங்கா ஆடுறாங்கன்னா இந்த ஸ்கோர் பஞ்சாபுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இல்ல, அதாவது மும்பை இந்தியன்ஸும் சரி பஞ்சாப் கிங்ஸ்லயும் சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பட் அங்க வந்து பிளஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது பேட்டர்ஸ், முக்கியமா மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் அண்ட் திலக் வர்மா நல்லா ப்ளே பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சூரியகுமார் யாதவ் இன்னிங்ஸ் நல்லா கொண்டு போயிருந்தாரு. சோ இந்த மாதிரி அவங்களோட பேட்டிங் நல்லா இருக்கு. இந்த பக்கம் அசுதோஷும் சசாக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஷிகார் தவானை நான் மிஸ் பண்றேன். நீங்க எப்படி மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா நான் ஷிகாரை மிஸ் பண்றேன். டாப் ஆர்டர்ல ஷிகார் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரும் ஒரு டைம்ல அவர் மட்டும் 90 அடிச்சிட்டு கிடந்தாரு. ஷிகார் தவான் இருந்தா ஓப்பனிங் இறங்க முடியாதுன்னு நம்ம சாம் கரன் உட்கார வச்சுட்டு ஓப்பனிங் வந்திருக்காரு போல. அதான் தவான் இப்ப ஷிகார் தவான் வந்து சாரி இப்ப சாம் கரன் வந்து அதான் வேலையா இருக்கும் போல இருக்காரு. கேப்டன்சி இருக்கிறது நான் தான் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் வர்றது தப்பு இல்லப்பா, பர்ஃபார்ம் பண்ணணும். அது ரொம்ப தப்பான மூவா தான் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், கொஞ்சம் முன்னாடி பேட் எடுத்து முன்னாடி வந்தாரு, அதுவுமே ஃபெயிலியர் ஆச்சு. இந்த மேட்ச் பார்த்தோம் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் ஆனா பெருசா ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் சைட்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓவராலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் தங்களோட 3வது வெற்றியை பெற்றிருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பெரிய பயத்தை வந்து மும்பை இந்தியன்ஸ் காட்டியிருக்காங்க. பயங்கரமா காட்டியிருக்காங்க. பும்ராவை தவிர மத்தவங்க எல்லாரையும் நாங்களும் அடிப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸுக்கு டேஞ்சர் தான். பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி டீம் கிட்ட தப்பிச்சிட்டாங்க. மத்த நல்ல பேட்டிங் ஆர்டர் இருக்கிற டீம் கிட்ட கண்டிப்பா மாட்டிப்பாங்க. டெஃபினட்டா நீங்க சொல்றது நான் ஒத்துப்பேன் நிதிஷ். ஏன்னா 7 மேட்சுக்கு வந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச்ல வந்து தோத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7 மேட்ச் தான் அவங்களுக்கு. அந்த 7 மேட்ச்ல 5 ஜெயிக்கணும் மறந்துடானா, 2 தான் அவங்க தோக்கலாம். ஆனா இவங்க இப்படி இந்த கன்சிஸ்டன்சில ஆடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா கஷ்டம் தான். இன்னமும் சொல்றேன், மும்பைல பவுலிங் அட்டாக் ரொம்ப 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 ஸ்லோவா இருக்கு. ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் மேட்ச் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாம சூப்பரா போச்சு. இந்த சைடு நித்தாம்பாரி, இந்த சைடு பிரித்தி சிந்தா சும்மா செம்மையா இருந்தாங்க. மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வர. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக டேவா அமைஞ்சது. அதெல்லாம் தாண்டி ஐபிஎல்னாலே சுவாரஸ்யம் இல்லையா? ஸோ அந்த ஐபிஎல் ஆரம்பிச்சு இன்னைக்கு 17வது ஆனிவர்சரி. ஸோ இன்னைக்கு தான் நான் சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா விட மாட்டேன்றாங்க. ஆர்சிபி வர்சஸ் கொல்கட்டா முதல்ல மோதினாங்க 2008 மறந்துடாதீங்க. நானும் என்னைக்காச்சும் ஆர்சிபி செய்யாம வெளியே போயிடலான்னு பார்க்க விட மாட்டாங்க. அன்னைக்குதான் பிரண்டன் மக்களும் முதல்ல T20 158 ரன் அடிக்க முடியுறத காட்டாரு. போதும், ஆர்சிபி நிறைய செஞ்சுட்டோம். இல்ல யோசிச்சு பாரு, கட் அங்கேருந்து அடி வாங்க ஆரம்பிச்சாங்கதான் இப்போ வரைக்கும். வேணாம், கட் பண்ணு ஆர்சிபி ஏற்றஸ் தான் இல்லைங்க, நடக்கிற விஷயத்த சொல்றேங்க. ஒழுங்கா ஆடணும். 7 மேட்ச் கண்ட்ரோல் முடிச்சுக்கலாமா? இந்த மேக்ஸ் சரி, பவுலர்ஸ் எடுங்க. அடுத்த ஆக்ஷன் வரும்போது நல்ல பவுலர்ஸை பிக் பண்ணுங்க. இல்லைன்னா ஆக்சுவலா 9 டீமை வந்து நல்லா காப்பி பண்ணுங்க. 8 பேரை ரீடைன் பண்ணாதீங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.